ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணிங்க அப்படின்னா இதில் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நல்லா ஒரு பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அது நல்லா வெடித்து வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயம், நான் ரொம்ப பெரிய வெங்காயம் அதனால் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்குங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடணும். இதுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னா தான் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை. கொஞ்சம் கூட இது இல்லாமல் நல்லா எல்லாமே ஒரே மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக வச்சுட்டு தான் வதக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சு வதக்கல. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா ஒவ்வொன்றும் ப்ரௌனாகவே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம், ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன் நான். இந்த தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது இந்த தக்காளி பழம் நல்லா சுருண்டு வதங்கினா தான் நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகும். இப்போ நம்ம என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணணுமோ அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்தாச்சு. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு காரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். நான் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட போகிறோம். பாருங்கள், இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதை அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வந்துடும். இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மசிய விட்டு ஒரு தொக்கு ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இது நல்லா மசிஞ்சு கிடைக்கும். இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நல்லா தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ தக்காளி தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லா பழமும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி பழம், வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தக்காளி தொக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நல்லா சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.